உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தலைவரே, பூசாரி, வருஷம் முதல் மரியாதை ரத்தினத்துக்கு தான் கொடுப்போம். அவர் போனதுக்கு அப்புறம் இந்த மரியாதையை வாங்குறதுக்கு ஆளே இல்லம்மா. இப்ப இதோ அவரோட மருமக பிள்ளையும் பேரனுங்களும் வந்திருக்காங்க. வந்ததும் இல்லாம இன்னைக்கு அவங்க தான் நம்ம அம்மனையே மீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மரியாதை செய்யற விதமா இவங்களுக்கு முதல் மரியாதை செய்யணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீங்களாம் என்ன சொல்றீங்க? தாராளமா செய்யலாங்கய்யா. தாராளமா செஞ்சிடலாம். அம்மா தாயே. ராமச்சந்திரா, கொஞ்சம் முன்னாடி வா. அண்ணா பாத்தியா, நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வந்த உடனே நம்ம வேண்டுதல அந்த அம்மன் ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப மதிக்கிற அந்த பரிவட்டத்தை உனக்கு தான் கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ ஆசைப்படுற மாதிரியே உன் புள்ள எல்லார் மத்தியிலயும் உனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டான். இதை விட உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமகளுங்க, இவ்ளோ பெரிய மரியாதை நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்ணா. எனக்கு சந்தோஷமா இருக்கு உன்னை பாக்குறதுக்கு. இந்த தம்பிக்கும் பரிவட்டம் கட்டுங்க. இல்லைங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்பா சாமி கொடுக்கறத வேணாம்லாம் சொல்லக்கூடாது. முன்னாடி வாப்பா. டேய் போடா, போ போ. வாங்க தம்பி. அம்மா தாயே. அடிப்பா. அத்தா, ஒரு நிமிஷம். சரி போ. ஏய், நீ எங்கடி போற? இல்லம்மா, இங்க ஒரு வளையல் கடை இருந்துச்சுமா, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரி இரு, நானும் வரேன். நீ இங்கே இருமா, வள்ளியம்மா தனியா தானே இருக்காங்க. நீ அவங்க கூட பேசிட்டு இரு, நான் பாத்துட்டு வரேன். சரி, போயிட்டு வா. இதுதான் எங்க ஊர் டேம். அழகா இருக்குல்ல? இதுதான் நான் நீச்சல் கத்துக்கிட்டேன். உட்கார். இன்னும் ஈவினிங் டைம்ல எல்லாம் சன் செட் ஆகும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? இல்ல, வழக்கமா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு மொட்டை எங்க குடும்பத்துல தாய் வழி குலதெய்வம் கோயில தான் எடுப்போம். நமக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா இங்கதான் எடுக்கணும். என்ன ஓகேவா? எடுக்கலாங்க. அப்பவாது உங்களுக்கு இந்த கோயில்ல ஏதாவது மரியாதை கிடைக்குமா? இல்ல இப்ப மாதிரியே கைய கட்டி ஓரமா நின்னு வேடிக்கை பாப்பீங்களா? வீட்லயே உங்களுக்கு மரியாதை இல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இங்கேயும் மரியாதை இல்ல. வந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்க தம்பி ஈஸியா ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சு பரிவட்டத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஊரே மெச்சுக்கிறாங்க. ஏன் அவரு கூட சேர்த்து உங்களுக்கும் பரிவட்டம் கட்டக்கூடாதா என்ன? எல்லாரும் சேர்ந்து உங்களை டம்மி ஆக்குறாங்க. இத பாருங்க, உங்களுக்கு இது அவமானமா இருக்கோ இல்லையோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு இது ரொம்ப அவமானமா இருக்கு. ஐ அண்ணா, சொல்லுப்பா, இதோ வரேன். ஐஸ் வேணுமா?
ஐஸ் வேணும், ஏன்னா எனக்கு வேணும். வாங்கிட்டு வராரு. பிருந்தா, இங்க பார், கண்ணாடி வளையல் வாங்கிக்கோ. இல்ல வேண்டாம். என்ன வாங்கிக்கோ, இது உன் கையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இந்தா போட்டுக்கோ. ஆ, அது கார்த்தி தானே. இங்க என்ன பண்றான் அவன்? இந்தா. ஹே, அது பிருந்தா தானே? ஆ, டே கார்த்தி. டேய் மாறா, ம், நீ என்னடா இங்க? ம், ம். எதுக்குடா இங்க வந்த? டேய் மாறா, ஆ, நீ எப்படா இங்க வந்த? ஏன் வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேனா? பதற? சீ 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 சீ, சீ. நான் ஏன்டா பதற போறேன்? ஆஹா. பிருந்தா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. நான் அப்படியே சும்மா இந்த பக்கம் வந்தேன். பிருந்தா நின்னுட்டு இருந்தா, நான் அப்படியே சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆ, கையில என்னடா? ஒண்ணு இல்லையே. எங்க ரெண்டு கை நீட்டு. ஆஹா. என்னது இது? இது வளையல்ரா, வேற எதுவும் இல்ல. எனக்கு தெரியவே தெரியாது. பிருந்தா கடையில வளையல் வாங்கிட்டு இருந்தாங்க, பணம் கொடுத்துட்டாங்க. ஆ, அதுக்கிடையில அத்தை கூப்பிட்டாங்கன்னு வாங்கின வளையல் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க இல்ல. ம். நான் வேற பாரேன், அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். கடைக்காரனை என்னை கூப்பிட்டு இந்த வளையல கொஞ்சம் கொடுத்துருப்பான்னு என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. ஆ, அதான் இந்த வளையல கொடுக்கலான்னு வந்தேன். வாங்கிட்ட என்கிட்ட வளையல் கடைக்காரரு. ஆமாண்டா. சரி சரி. பிருந்தா, வளையல். அட, நீ விட்டுட்டு வந்த வளையல் தான், வாங்கிக்கோ, புடி, வச்சுக்கோ. ம், அத்தை இந்த வரேன், வந்துடுறேன். சரிக்கா, அம்மா தேடும், நானும் போறேன். ஆஹா, தேடணும்ல. இதுங்க ரெண்டு ஏதோ திருட்டு வேலை பண்ணுதுங்களே. ரெண்டு பேரும் இவ்வளோ பதறுதுங்க. ம். சரி விடு. மரம், ஆ, வேற ஏதாவது ஊரை பத்தி ஏதாவது கதை இருக்கா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஆனா திருவிழால இருந்து ஒரு புது கதை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். புரியல, என்ன சொல்ற? புது கதையா? உனக்கு புரியாது, வா, நிறைய கதை இருக்கு, சொல்றேன், வா. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.